ஏ ஹாய் திஸ் இஸ் செவன் மேக்கப் ஆர்டிஸ்ட். என்னங்க நிறைய ஸ்கின் கேர் வீடியோ பார்த்து பயங்கர கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கீங்களா? சோ நான் பேசிக்கா ஒரு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இதுதானே நம்ம எல்லாருக்குமே இருக்கிற பெரிய கன்ஃபியூஷன். சோ ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்மளோட ஸ்கின் டைப் தெரிஞ்சிருக்கும். ஸ்கின் டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நம்மளோட ஏஜ்க்கு ஏத்த மாதிரி, நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி, நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன் ஏத்த மாதிரி, ஈவன் நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் பொறுத்து நம்மளோட ஸ்கின்னோட டைப் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அப்போ ஸ்கின்னோட டைப் சேஞ்ச் ஆகுது. அப்போ என்ன மாதிரி டைப்க்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ ஸ்கின் டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கு, ட்ரை ஸ்கின் இருக்கு, நார்மல் ஸ்கின் இருக்கு, காம்பினேஷன் ஸ்கின் இருக்கு, ஆக்னி ஸ்கின் இருக்கு, அப்புறம் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு. இத்தனை ஸ்கின் டைப் இருக்கு. ஆயிலி ஸ்கின் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஆயில் செக்ரிகேஷன் நம்மளோட ஃபேஸ்ல அதிகமா இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஆயிலி ஸ்கின் அர்த்தம். ட்ரை ஸ்கின் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரஃபா, சம்டைம்ஸ் ஸ்கின் பீல் ஆகும், சம்டைம்ஸ் இச்சினஸோட இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம ட்ரை ஸ்கின் சொல்லுவோம். நார்மல் ஸ்கின் ரொம்ப ஹெல்தியா எந்த இஷ்யூஸுமே இல்லாம இருக்கிறது நார்மல் ஸ்கின். அதுவே வந்து காம்பினேஷன் ஸ்கின் எடுத்துக்கிட்டீங்கன்னா டி ஜோன் வந்து ஆயிலியா இருக்கும், மற்ற இடம் வந்து ட்ரை ஆகும், இல்ல வேற ஏதாவது ஒரு டைப்ல இருக்கலாம். இதுவே வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவ் பிம்பிள்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அந்த ஆக்னி எல்லாமே. இதுவே நீங்க சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெனரலா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது, இல்ல காரமா ஏதாவது சாப்பிடும்போது, இல்ல வெயில்ல போகும்போது உங்களுடைய ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷா இல்ல பிங்கிஷா சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா எல்லாரும் அமரன் மூவி பார்த்திருப்பீங்க. அதுல சாய் பல்லவி வந்து அழுகும் போது எப்படி இருந்துச்சு, ஆப்வியஸா ரெட்டிஷா மாறுவாங்க. சோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம சென்சிட்டிவ் ஸ்கின் சொல்லுவோம். இப்போ இதை பொறுத்து தான் நம்மளோட பேசிக் ஸ்கின் கேர் ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இதை பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட 10 ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரீல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.